President start பண்ணலாம். JCI India Zone 18 Mega Online Orientation Program Session 11 hereby call to order. JCI Green Belt, JCI INR. JCI கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையை மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். நன்றி. Thank you again. Welcome address. Mega Online Orientation Program Session எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய JCI இந்தியாவிற்கும் ஜோன் ஆபீசர் ஓரியன்டேஷன் சேர்மன் JFM டாக்டர் சுபத்ரா செல்லத்துறை அவர்களையும் இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க இருக்கும் நமது ஃபேக்கல்டி JC HGF SB ஜீத் சார் ஜோன் வைஸ் பிரசிடென்ட் 2016 ஜோன் ட்ரைனர் அவர்களையும் ஜோன் 18 சார்ந்த அனைத்து JCI மெம்பர்களும் அது போக நான் JCஸாக இருக்கக்கூடிய இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து மெம்பர்களையும் JCI சிவகாசி லைன் சார்பாக வருக என வரவேற்கிறேன். தேங்க்யூ. ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை ஜோன் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபேக்கல்டி டு JC பூங்குடி. குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்த போற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, 2010ஆம் ஆண்டு தேசிய விருதுநகர்ல ஜாயின் பண்ணி ஒரு டைரக்டர் பிசினஸ், LO செக்ரட்டரி, ஜோன் ட்ரைனர், அவுட்ஸ்டாண்டிங் LO ஆபீசர் அப்படின்னு நிறைய அவார்டு வாங்கினவங்க. தன்னோட தலைமைத்துவத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்ட்டு 2013ஆம் ஆண்டு LO பிரசிடென்டா அடியெடுத்து வச்சு அந்த ஆண்டு நடைபெற்ற PAல பிரசிடென்சியல் அகாடமில 1 டே நேஷனல் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு பெருமைக்குரிய நபர் சார். அவுட்ஸ்டாண்டிங் LO பிரசிடென்ட் வின்னர். 2014ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஜோன் ஃபேக்கல்டி செல் சேர்மன். நெக்ஸ்ட் அவங்களோட LOல மட்டும் அவங்களுடைய தலைமை பண்பை மேம்படுத்தின போதாது, இன்னும் தன்னுடைய திறமையை மெழுகேற்றிக்குள்ள ஜோன்ல மண்டலத்துல பயணிக்கிறாங்க. ஜோன் புல்லட்டின் அசோசியேட் எடிட்டர், ஜோன் வைஸ் பிரசிடென்ட். 2016ஆம் ஆண்டு தன்னுடைய முழு அர்ப்பணிப்பை கொடுத்த நபர். 2023ஆம் ஆண்டு JCI விருதுநகர் அலுமினி மெம்பரா ஜாயின் பண்றாங்க. அந்த ஆண்டு பாத்தீங்கன்னா SMA LO கோஆர்டினேட்டரா பயணம் பண்றாங்க. சார் பாத்தீங்கன்னா 2 டைம் NTTS அப்படின்ற ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் நியூ SMA மெம்பர் வின்னர் அவார்டு இன் இந்தியா அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் JAC ஜோன் ஆபீசர் அவார்டு வின்னர். இப்ப 2025ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா JAC ஜோன் ஆபீசர் கம்யூனிகேஷன் ப்ரமோஷன் அண்ட் புல்லட்டின் அப்படிங்கறதுல தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தா 15 years ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் NGOs. சார் கார்பரேட் நேஷனல் ட்ரைனர். அவங்களோடது பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ்னு இல்லாம ஹிந்தி, 3 மொழிகளிலுமே தன்னுடைய பயிற்சி திறனை மேம்படுத்தி 3 மொழிகளிலும் திறமையான ஒரு பயிற்சியாளர். சாரோட ப்ரொஃபஷன்ஸ் பார்த்தா HR கன்சல்டிங் இன் விருதுநகர்ல, ஸ்ரீ எக்ஸப்டிக் பெட்ஸ் ஃபார்ம் இன் விருதுநகர். இத்தனை பெருமைக்குரிய நபர் யாருன்னு பார்த்தா இன்றைக்கு நம்மளுடைய மெகா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு ஃபேக்கல்டியா வந்திருக்கிற ஜீத் பாண்டியன் சார் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் ஜீத் சார். வெல்கம் சார். Thank you JC பூங்குடி. Floor handover to faculty for orientation program addressed by faculty session 11. நன்றி பிரசிடென்ட். எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மண்டலம் 18 ஜோன் ஆபீசர் JC ஓரியன்டேஷன் ஆபீசர் JC சுபத்ரா மேடம் அவர்களுக்கும், ZFC சேர்மன் மதுமிதா மேடம் அவர்களுக்கும், அண்ட் ஜோன் பிரசிடென்ட்
ஜோன் பர்சன் சரவணன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த இனிய காலை பொழுதில் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் ஆரம்பிப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓரியன்டேஷன் அப்படின்னா எனக்கு 3 நாள் ப்ரோக்ராம் அப்படின்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா போகி பண்டிகை, போகி பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல் சொல்லி 3 பொங்கல் கொண்டாடணும். நேத்தி போகி பண்டிகை, போகி பொங்கல், இன்னைக்கு தைப்பொங்கல். தைப்பொங்கல்லாம் மெயின் கான்செப்ட், தைப்பொங்கல் தான் நம்ம மெயின் டைட்டிலாக வச்சிருப்போம். அந்த மெயினான நாள் நான் இந்த வந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டு என்னோட இந்த நாளை இனிய நாளாக துவங்கி என்னோட டாப்பிக்கை எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு போக முடியும், இந்த ஓரியன்டேஷன் எந்த அளவுக்கு சிறப்பாக நான் ஜேசிஸ்க்கு கொடுக்க முடியும், ஜேசி இன்னும் எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கு சேலஞ்சை நான் கையில் எடுத்திருக்கேன். ஏன்னா 25 பேர் ஃபேக்கல்ட்டியாக வர்றாங்க இந்த டாபிக்கு. அதில் ஒரு ட்ரெயினராக தான் நானும் வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு ஃபேக்கல்ட்டியாக வந்திருக்கேன் நான். இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் கொடுக்க முடியும், என்னால் என்ன மாற்றம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல நான் வந்திருக்கேன். ஒரு குழந்தை இருக்குங்க, ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்தோடனே பார்த்தா எப்படி இருக்கும், இவ்வளோண்டா இருக்கும், குட்டியோண்டா இருக்கும், 2.5 கிலோ 3 கிலோ வெயிட் இருக்கும். இந்த பிள்ளையா இவ்வளோ பெரிய பையனாகும் பிள்ளையாகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு சூழ்நிலை என்ன ஆகும், அந்த குழந்தைய படுத்துட்டே இருந்து எல்லாரையும் பார்க்கும், சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கும். அடுத்து ஆளை பார்த்து சிரிக்கும், ஆளை பார்த்து அழுகும், தூக்க சொல்லி அழுகும். அடுத்து என்ன ஆகும், கொஞ்சம் கூப்புற விழும், தலை நிமிர்ந்து பார்க்கும். அப்புறம் அதுவா எந்திரிச்சு உட்காரும், தவள ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். அப்படியே அந்த பரிணாமம் மாற 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 அவங்களும் நம்மள மாதிரி ஒரு பெரிய மனிதர்களா மாறிடுவாங்க. இவ்வளவுதான். இது மாதிரிதான் இந்த ஜேசி, அதே மாதிரிதான். ஜேசி லெட்டுன்னு குழந்தைகள்ல இருந்து ஜூனியர் ஜேசியில இருந்து இன்னைக்கு அது கூட முடியாதுங்கிறது ஜேஏசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜேசி இதை வந்து கண்குள்ளா பார்க்க முடியும். நம்ம ஜேசிலே நம்ம பார்த்துருப்போம், ஒரு சில நேஷனல் பிரசிடென்ட் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க அப்பாவும் நேஷனல் பிரசிடண்டா இருப்பாங்க, அவங்க பையனும் நேஷனல் பிரசிடண்டா இருப்பாங்க. இந்த மாதிரியும் பரிணாமம் பார்த்துருக்கோம் நம்ம, ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறதுல இந்த ஜேசியில எல்லாமே சாத்தியம். ஒரு நேத்து கூட நான் விக்னேஷ், ஒரு ஜேசி விக்னேஷ், அதாவது இன்னைக்கு கரண்ட் ஜோன் செக்ரட்டரி விக்னேஷ் சொன்னாங்க, எங்க லாம்ல ஒரு பாஸ் பிரசிடண்ட பத்தி பேசினாங்க. சாரி, 1 செகண்ட். ஓகே, எங்க லாம்ல ஒரு பாஸ் பிரசிடண்ட பத்தி பேசினாங்க. அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேசியில எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அவர் யாருன்னா பாஸ் 1% ராஜலிங்கம் சார் பத்தி சொன்னாங்க. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. 2013 மெம்பரா சேர்ந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா 2013 என்னோட பேர்ல தான் ராஜலிங்கம் சார் வந்து புது மெம்பரா ஜாயின் பண்ணாங்க. அவரோட பரிணாமம் நான் பார்த்திருக்கேன். இந்த குழந்தை மாதிரி அவரும் தன்னை எந்த அளவுக்கு அதாவது நிறைய கத்துக்குவாங்க, நிறைய சொல்றத கேட்டுக்குவாங்க. அவங்க எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு ஹோட்டல் போறோங்க, ஒரு ஹோட்டல் போனா ஃபர்ஸ்ட் என்ன கேட்போம், என்ன மெனு கேட்போம், சாப்பிட என்ன இருக்கு கேட்போம். சொல்லுவாங்க இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, அதுக்கு என்ன சைட் டிஷ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்போம், என்ன நல்லா இருக்கும், என்ன ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லி கேட்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படியே சுத்தி பார்ப்போம். சுத்தி பார்த்துட்டு நமக்கு என்ன வேணுங்கிற ஆர்டர் கொடுப்போம். இவ்வளவுதான் ஜேசி. எல்லாரும் சொல்லுவாங்க ஜேசியில வந்து மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கற்றுக் கொடுப்பாங்க, ட்ரைனிங்னா என்னன்னு சொல்லிக் கொடுப்பாங்க, ஜிஎன்டினா என்னன்னு சொல்லிக் கொடுப்பாங்க, பிசினஸ்ல எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க, growth and டெவலப்மெண்ட் எப்படி பண்றேன்னு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம வந்து எல்லா கேட்டகரியிலுமே நமக்கு ஜேசியில வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புல நமக்கு என்ன தேவைங்கிறது எடுத்துக்கிறதுக்கு அதோட டேஸ்ட்டை உணர்ந்தாதான் முடியும். ஒரு சில ப்ரோக்ராம் பார்த்து உள்ள வந்திருப்பாங்க. ப்ரோக்ராம் அப்படின்னா நான் வந்து 2010 ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன். 2010 ஒரு ட்ரக்கிங் கூட்டு போனாங்க. ட்ரக்கிங் போறது ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க வெள்ளையங்கிரி ஹில்ஸ் கூட்டு போனாங்க. வெள்ளையங்கிரி ஹில்ஸ் வந்து எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அதாவது நல்லா நடந்தா 6 மணி நேரம் நடக்கலாமா, திரும்ப இறங்கி நடக்கணும் 6 மணி நேரம் இறங்கி நடக்கணும். இதை வந்து ட்ரெக்கிங்ல போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அது டிஃப்ரெண்டா கூட்டு போறாங்களே. நான் 2010 ஜாயின் பண்ண உடனே உள்ள போனேன், அங்க போயிட்டு ட்ரெக்கிங் போயிட்டு வந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்டான அனுபவம் கிடைச்சது. அதுக்கப்புறம் எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும், எந்த ட்ரைனிங் கூப்பிட்டாலும் உள்ள போயிடும், எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் உள்ள போயிடும். நமக்கு வந்து இது நம்ம பிடிச்சு போறோமா இல்லைன்னா நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபாலோ பண்றாங்க. ஒருத்தரை வந்து ஃபாலோ பண்றாங்க. இவர் வந்து ஆர்வமா கலந்துக்க விருப்பப்படுறாரு எந்த நிகழ்ச்சியிலனாலும், அவர் நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அவளை நம்ம ஒரு லீடரா உருவாக்க முடியுமோ இல்லையோ, இந்த ஈவெண்ட்டை சக்சஸா முடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி உள்ள போறோம். அதாவது ஒரு ஈவெண்ட் நடத்தணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஈவெண்ட் நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த ஈவெண்ட்டை பத்தி நம்ம வந்து ஒரு பிரேக்கப் போட்டிருக்கோம். ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் வேணும், 2வது ஃபேக்கல்ட்டி வேணும். இப்படின்னு டிசைன் பண்றது எல்லாமே எங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, ஜேசில சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை வந்து எப்படி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, நீ வந்து இதை சாப்பிட்டா உனக்கு உடம்புக்கு நல்லது,
இதை சாப்பிட்டா உனக்கு உடம்பு நல்லதுன்னு சொல்லி உங்க அம்மா அப்பா வந்து குட்டி பிள்ளைல சின்ன பிள்ளையா இருக்கிறத சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் என்னென்ன கொடுக்கணும்னு தெரியும். அந்த டைம் கொடுத்து 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 வளர்த்துருப்பாங்க. அது மாதிரி தான் ட்ரைனிங் இந்த ஜேசியும். நீ இதை இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த ட்ரைனிங் நல்லா இருக்கும் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நல்ல ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட் நல்ல ஈவெண்ட் கிடையாது, இந்த ஈவெண்ட் நல்ல ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கூப்பிட மாட்டாங்க. எல்லா ஈவெண்ட் நல்ல ஈவெண்ட். இதை நீ எப்படி உனக்கு எடுத்துக்க போற அப்படி மட்டும் தான் சொல்லி கூப்பிடுவாங்களே தவிர இந்த ஈவெண்ட் இவரை கூப்பிடணும், இந்த இவரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பிரிக்க மாட்டாங்க. எல்லா ஈவெண்ட்டும் நல்ல ஈவெண்ட் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் வந்து இதுல கலந்துக்கிட்டேன். 2010 நல்லபடியா போயிடுச்சு. 2011 ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்தாங்க, நான் அதை கையில எடுக்கவே இல்லை. 2012 என்னை பிரசன்ட் ஆவறியான்னு கேட்டாங்க. ஏப்பா என்னப்பா அது 10ல வந்தோம், 11ல என்ன பொறுப்பெடுத்தனே தெரியல, 12ல பிரசன்ட் ஆவறியான்னு கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி பக்கத்துல தான் இல்ல என்னால பொறுப்பெடுத்து கொண்டு முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்தேன். அப்புறம் செக்ரட்டரி வரியா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே செக்ரட்டரி வந்துட்டேன். செக்ரட்டரி ஓகே சொல்லியாச்சு. செக்ரட்டரி ஓகே சொல்லி ஒரு வாரம் கழிச்சு தான் பிரசிடென்ட் யாருன்னு செலக்ட் பண்ணாங்க. சரிங்களா? பிரசிடென்ட்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி அவர் நல்லா அவர்கிட்ட கூப்பிட்டு பேசி, பிரசிடென்ட் நீங்க சார்ஜ் எடுங்க பிரசிடென்ட், உங்க கூட நாங்க இருக்கோம் பிரசிடென்ட், நான் செக்ரட்டரி என்ன அளவு பண்ணணும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வாய் கமிட்மெண்ட் தான் கொடுத்தோம், ஓரல் கமிட்மெண்ட் தான் கொடுத்தோம். அவர் அதை நம்பி அவரும் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. பொறுப்பெடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷத்துல நடந்த எல்லா ஜோன் இவெண்ட்லயும் ஜேசிஐ விருதுநகர்ங்கிற பேர்ல நான் அட்டன் பண்ணேன். நிஜமா நான் வந்து ஒரு செக்ரட்டரியா இருந்தேன், ஆனா எல்லா ஈவெண்ட் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா ஒரு ஸ்பீச் ஒரு இபிஎஸ் ஒன்று நடத்துறாங்க போயிட்டு வர்றோம், ஒரு ஸ்பீச் கிராஃப்ட் நடத்துறாங்க போயிட்டு வரோம், எப்படி பேசுறது எப்படி எல்லாம் பேச முடியும் சொல்லி கொடுக்குறாங்க போயிட்டு வரோம். அடுத்து அடுத்த லெவல் ஃப்ரீ ஜோன் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் போயிட்டு வரோம், ஜோன் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் போயிட்டு வரோம். இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டும் போயிட்டு 2012 நம்ம ஒரு ஜோன் ட்ரைனரா கன்வெர்ட் ஆயிடும். இவ்வளவுதான் நான் ட்ரைனிங்கிறதுல வந்து எவ்வளவோ ட்ரைனர்ஸை பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஒரு சாதாரண பார்ட்டிசிபென்ட் வந்து ஒரு ஜேசியா இருந்து எவ்வளோ ட்ரைனர்ஸை பார்த்துருக்கோம். நம்மளும் ட்ரைனர் ஆயிட்டுமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் சேலஞ்ச் என்னன்னா ஒரு 10 லாம்ல போய் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கலாம் தான் எனக்கு லைட்டா ஒரு தாட் வந்தது. இது வரைக்கும் எவ்வளோ ட்ரைனர்ஸ் வந்திருப்பாங்க, எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்க போறோம் அப்படின்னு நமக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம போடணும் அப்படின்னு பிளான் பண்ணப்பதான் நான் முத எடுத்த ஒரு ட்ரைனிங்கை தான் இப்போ நான் பேசலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, அதாவது ஜேசி கோட்பாடுல வந்து கடவுள் நம்பிக்கை மனித வாழ்வுக்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் வந்து ஒரு சின்ன கதையா சொல்ல நினைக்கிறேன். ஒரு நெசவாளிங்க, நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நல்லா வேலை பார்த்துட்டே இருக்காரு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு மனைவி இருக்காங்க, மனைவி குழந்தைங்க இருக்காங்க. அவங்க மனைவி வந்து கோயிலா போயிட்டு வருவாங்க. கடவுள் நம்பிக்கை அதிகமா உள்ளவங்க கோயிலா போயிட்டு வர்றாங்க. அந்த கோயில்களா போயிட்டு வரதுல அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, நம்ம கணவரையும் கோயிலுக்கு கூட்டு வந்து சாமி பார்க்க வைக்கணும், ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், அவருக்கு ஒரு ஆசை. ரொம்ப நாள் ட்ரை பண்றாங்க, கூப்பிடுறாங்க, கணவர் வர மாட்டேங்குது. எனக்கு வேலை இருக்கு, தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் வேலை தான் பார்க்கணும், என்னால வெளியே எதுவும் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வேலை அந்த நெசவாலை தறி நெய்யறதை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த ஊருக்கு வந்து ஒரு சாமியார் வர்றாரு. அந்த சாமியார் வந்தோடனே அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அந்த சாமியார்ட்ட வந்து இந்த அம்மா வந்து அவங்களோட மனக்குறைய சொல்றாங்க. என் கணவரையும் இந்த மாதிரி கோயில்களும் கூட்டு போகணும்னு ஆசையா இருக்கு, என் கணவர் வர மாட்டேங்கிறாரு, எப்படியோ உங்களை பார்க்க கூட்டு வரணும்னு நினைக்கிறேன், நான் கூட்டு வரேன், நீங்க ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க சாமி அப்படின்னு. எப்பனாலும் கூட்டு வரமா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படியோ சொல்லி என்னமோ சொல்லி ஏமாத்தி அந்த சாமியை கூட்டு போயிட்டாங்க. அந்த சாமியாரை பாக்குறதுக்கு அவங்க கணவர் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனோடனே அந்த கணவர்கிட்ட வந்து சாமியார் சொல்றாரு, எப்பா நீ ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வெள்ளி செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஒரு கணக்கு பண்ணி ஒரு நாளாவது கோயிலுக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. கோயிலுக்கு போறாங்க, டைம் இல்லை சாமி, எனக்கு வேலை அதிகமா இருக்கு அப்படின்றப்ப, சரி ஒரு மாசத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வாயா, சாமி பாட்டு வாயா அப்படின்னு சொல்றாரு. இல்ல சாமி, எனக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால பார்க்க முடியாது. சரி வீட்லயே உட்காந்து சாமி கும்பிட்டு டெய்லி சாமி கும்பிடியா அப்படிங்கிறாரு. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, என்னால சாமி வர டைம் ஒதுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, சரிப்பா ஒண்ணும் இல்லப்பா, டெய்லி குளிச்சு கிளம்பினோடனே ஒரு திருநீரை பூசிக்கப்பா நெத்தியில் அப்படிங்கிறாரு. சாமி எனக்கு இருக்க வேலையில எனக்கு வேர்த்து ஒழுங்கும், நான் திருநீரே பூசினாலும் நிக்காது, எதுக்கு நான் பூசினேன்னு சொல்லிக்கிட்டு, இல்லப்பா திருநீர் பூசிக்கோ, சாமி மட்டும் சொன்னா திருநீர் பூசிக்கோ முடியாது சாமி அப்படின்ட்டாப்ப. சரி ஓகே, என்னடா என்ன கேட்டாலும் நம்ம பிடி கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா, ஒண்ணு பண்ணுப்பா, திருநீர் பூசின ஒருத்தனை நீ பாரு போதும், திருநீர் பூசின ஒருத்தன் நீ பார்த்தா போதும் டெய்லி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரிங்க சாமி, ஓகே சாமி அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஓகே, டெய்லி என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாள் இப்படிதான் சொன்ன மறுநாளே அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு சினிமா பார்த்தோன்னே மறுநாள் ஒரு ஃபீலிங் பண்ணுமா இல்லையா, ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணோடனே மறுநாள் நம்ம அந்த மாதிரி இருக்குன்னு எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி அவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு காலையில போய் நம்ம ஒரு திருநீர் பூசனை பார்ப்போம் சொல்லி அம்மா வீட்டை எடுத்து கிளம்புறாரு. கிளம்பி பார்த்தா பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வந்து திருநீர் நல்லா பூசிட்டு பட்டை அடிக்காம அடிச்சுட்டு வெளியே அவர் விவசாயம் பார்க்குறவர் அந்த வயலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவர் கேட்ட கதவோட தாண்டல பக்கத்துல பார்த்தோன்னு வேலை முடிச்சு, நம்ம வேலை முடிஞ்சு, இன்னைக்கு வேலை முடிஞ்சு சொல்லி அந்த திருநீர் பூசனை பார்த்து வீட்டுல போய் உட்காந்துட்டாப்ல. உட்காந்து அவர் தறி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்ல. டெய்லி காலையில அவர் கிளம்புற டயத்துக்கு வெளியே போய் அவரை பாப்பாப்ல. பார்த்து அந்த திருநீர் பூசனை பார்த்துட்டேன், இன்னைக்கு என்னோட வேலை முடிஞ்சு, அப்படி முடிச்சு நான் வீட்டுக்கு போயிடுவாரு. போய் அவர் வேலை பார்க்க போயிடுவாரு. இப்படியே போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வெளியே போய் பாக்குறாரு, அந்த அந்த பட்டப்பட்டோட காணும், எங்கடா காணும்னு யோசிக்கிறாரு. நான் ஒரு செகண்ட் முன்னாடி சொல்லிடுறேன். நான் அந்த விவசாயி இருக்காரு பாத்தீங்களா, அன்னைக்கும் பார்த்தா அவங்க வயக்காடுல வந்து
அதிகமான வேலை இருக்குங்கிறனால அவர் ஏர்லியரா எந்திரிச்சு போயிட்டார், வயக்காடு போயிட்டார். போனவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்க போய் கொஞ்சம் வயலுக்கு அந்த தண்ணி பாய்ச்சறக்காண்டி கொஞ்சம் நிறைய மண்ணு வெட்டணும், கல் வெட்டணுங்கிறாண்டி வெட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள வந்து ஏதோ பொருள் கிடைச்சிருக்கு, ஒரு பொற்காசுகள் கிடைச்சிருக்கு, ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. அந்த புதையல் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரம் இவர் என்ன பண்றாரு, இந்த 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 திருநீர் பூசனை பார்க்கணும், இந்த விவசாயம் பார்க்கணுங்கிறாண்டி ஊர் ஃபுல்லா தேடி வந்து கரெக்டா வயக்காடுக்கு வந்துட்டாப்ல. வயக்காடு வந்து பார்த்தோன்னே அங்க தூரத்துல இருந்து பாக்குறாரு. பார்த்து இந்த திருநீர் பூசனை கரெக்டா எட்டி பார்த்தேன்னு நான் பார்த்துட்டேன்னு போயிட்டாப்ல. இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம வச்சு இந்த தங்க காசை தான் இவர் பார்த்துட்டவர்னு நினைச்சு தங்க காசுல பாதி அவர் வச்சுட்டு பாதி வேமா கொண்டு போய் ஓடுறாரு. ஓடி போய் வீட்டுல போய் ஐயா நீங்க பார்த்துட்டேன்னு சொன்னீங்க, இருந்தாலும் என் மனசு கேட்கல, இந்தாங்க எனக்கு கிடைச்சல பாதி உங்களுக்கு கொடுக்கணும், பாதி தங்க காசை கையில கொடுத்துட்டு வந்துட்டாப்பேன். இதுல இருந்து என்ன அவர் என்ன சொல்றாரு, என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம வந்து சாமிய மனசார நினைக்கல, சாமியோட எந்த ஜெபம் பண்ணல, சாமியை பத்தி நான் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல, எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த திருநீர் பூசனை மட்டும் நான் மனசார பார்க்கணும் நான் வேண்டுனேன், நான் நினைச்சேன். அதை நான் டெய்லி பார்த்ததுல இன்னைக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு இந்த இவ்வளவு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு மனித வாழ்வுக்கு அர்த்தத்தையும் பொருட்களையும் வழங்குகிறது அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன கதை மூலமா தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்து வந்து மனித சகோதரத்துவம் நாடுகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. மனித சகோதரத்துவம் நாடுகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னா இப்ப நம்ம ஜேசியில வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க, ஜாயிண்ட் சாப்டர் ஐடின்னு சொல்லுவாங்க. ஒரு லாம் இன்னொரு லாமோட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு ஜோன்ல இருந்து இன்னும் இந்த லாம் வந்து அடுத்த ஜோன்ல போய் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியால இருந்து வேலை நாட்டுல போய் அங்க இருக்கிற ஜேசி கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்டோ ஒரு டூர் போட்டு அங்க போயிட்டு அங்க இருக்க கலாச்சாரத்தை கத்துக்கிறக்காண்டி போவாங்க வருவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும். இதை ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியே ஜேசில இருக்கு. இந்த மாதிரி இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க, விவசாயிங்க, சரிங்களா. அவங்க அப்பா தவறிட்டாங்க, குடும்ப சூழ்நிலை எல்லாம் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மனைவிமார்களோட ஒரு சில பேச்சுனால அண்ணன் வந்து தம்பிக்கு வந்து சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்து, நீ இது என்னோட சொத்து, இது என்னோட சொத்து பிரிச்சு வச்சுக்கிட்டு தனியா விவசாயம் பாக்குறாங்க. ஒரு வீடு இருந்தா வீடை 2ஆ பிரிச்சு நடுவில் ஒரு பெரிய செவர் கட்டி 2ஆ பிரிச்சுக்கிட்டு, இது உன்னோட ப்ராப்பர்ட்டி, இங்கே இருந்துக்கோ, நான் இங்கே இருந்துக்கிறேன், அவனுக்கு 2 பிள்ளை இவங்களுக்கு 2 பிள்ளைன்னு சொல்லி அவங்க ஆட்டுக்கு இருக்காங்க. ஒரு காலகட்டம் போக என்ன ஆகுதுன்னா, அந்த மழை சரியா பெய்யல, கொஞ்சம் வறுமை, அந்த விவசாயம் சரியா நடக்கல அப்படின்னோடனே அவங்க அண்ணன் என்ன நினைக்கிறாரு, என்னடா அது தம்பி 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சு கஷ்டப்படுறானே, அவனுக்கு நம்ம என்னடா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு விளைஞ்ச அறுவடையில இருந்து வந்ததுல ஒரு 2 மூடை நெல் எடுத்துட்டு போய் தம்பிக்கு கொடுப்போம்னு சொல்லி போய் கொடுக்க போறாரு. தம்பி என்ன நினைக்கிறாருன்னா, என்னடா இது இந்த தடவை எப்பயும் போல இந்த தடவை விவசாயம் கை கொடுக்கல, அதனால அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியல, பாவம் 2 பசங்களை வச்சிருக்காப்ல, எப்படியா நம்ம அண்ணனுக்கு போய் நெல் போய் நம்ம அறுவடை பண்ணி வந்ததுல ஒரு நெல் கொடுப்போம் 4 மூடை கொண்டு போய் கொடுக்க போறாரு. கொடுக்க போறதுல 2 பேரும் கரெக்டா கிராஸ் ஆகிறாங்க. நீ இவங்க அங்க கொடுக்க போறாங்க, இவங்க எங்க கொடுக்க போறாங்க, என்னப்பா அப்படின்னு. இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம்னு வச்சு உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேனே அப்படின்னாப்ல. என்னடா தம்பி உனக்கு நான் கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்லி அப்படின்னா, அதாவது மனித சகோதரர் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட எல்லாம் குடுக்கல் வாங்கல வந்து இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு இல்ல, கஷ்டப்படுறது தெரிஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதுங்கிற இந்த சின்ன கதையை சொல்ல நினைக்கிறேன். அடுத்து பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் திறந்த முறையில் அடைய முடியும். இது ஒரு சின்ன கதை பிளான் பண்ணாங்க. இதெல்லாம் கதை இந்த ட்ரைனரா இருக்கும் பாத்தீங்களா, ஊருக்கா ட்ரைனிங் கொடுக்க போதுல ஒவ்வொரு கதை புக்கா படிச்சு அதுல இருந்து வரத சின்ன ஸ்டோரியா நம்ம இதுல சேர்ந்துக்கிறோம். அதனால நீங்க உங்களுக்கு வந்து புரியும் இது எப்படி புரியுறது அப்படின்னா, இது வந்து ஜேசில கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா. இதுல வந்து ஒரு பொருளாதார நீதி சுதந்திரமா அடைய முடியும் அப்படின்னா, ஒரு அரசர் வந்து நகர்வலம் வந்துட்டு இருக்காருங்க. நகர்வலம் முடிச்சுட்டு மத்தியானம் போல வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவங்க அரண்மனைக்கு போயிட்டு இருக்காரு. அரண்மனைக்கு போற வழியில ஒரு புல்லாங்குழல் சவுண்டு கேட்குது. என்னடா அந்த புல்லாங்குழல் சொன்னாலும் அருமையா கேட்குதுன்னு சொல்லி அவரு அந்த புல்லாங்குழல் விசை கேட்ட இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. போற வழியில பார்த்தோம்னா நிறைய மாடுகள் ஆடுகள்லாம் ஒன்னும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்குங்க. அது உள்ள பார்த்தோம்ல எட்டி பார்த்தோம்னா ஒரு பையன் அங்க வந்து புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தா அவருக்கு சந்தோஷமா இருந்துச்சு, நல்லா அருமையான வாசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாக்குறாரு. பார்த்து கேட்டா அவன் வந்து அரசர் வந்திருக்காருன்னு கவனிக்காம வாசிச்சிருந்தவன் திடீர்னு அரசரை பார்த்த உடனே நின்ட்டான், ஸ்டாப் பண்ணிட்டு ஐயா வணக்கம், ஏன் நான் கவனிக்கல உங்களை அப்படின்னு சொன்னேன். வாடா தம்பி, நீ நல்லா சூப்பரா உன்னோட இசை நல்லா இருக்குடா, புல்லாங்குழல் இசை நல்லா இருக்கு, நீ என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்னு. இல்லையா, நான் வந்து ஒரு விவசாய வீட்டு பிள்ளைங்க, நான் வந்து இன்னைக்கு இந்த மாடு மேய்க்கலான்னு வந்திருக்கேன், இந்த இடத்துல கொஞ்சம் இளைப்பாறக்காண்டி இந்த மாதிரி இது புல்லாங்குழல் ஊதி சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, நீ என் வீட்டுக்கு வர்றியா, என்னோட அரண்மனைக்கு வர்றியா, நான் உனக்கு என்ன பண்ணா நான் பண்ணி கொடுக்குறேன் வர்றியா அப்படின்னு கேட்டோன்னே, ஐயா நான் வந்து என்ன நம்பி இந்த மாடு எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாடை நான் வீட்டுல விட்டுட்டு எங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் வந்து உங்களை பார்க்க வர்றேன், நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்களா, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். மறுநாள் அங்க போனோடனே அங்க அரண்மனைக்கு போனோடனே அரண்மனையில அந்த அரசர் வந்து, தம்பி வா தம்பி, இனிமேல் நீ ஏன் கூடயே அரச வேலை இரு, உனக்கு வந்து என்ன வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அவன் என்ன சொல்றான்,
அரசரே நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட இருந்தாலும் இரவு படுக்க என் வீட்டுக்கு போவேன், அது கூட எனக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறாப்புல. சரிப்பா அப்படின்ட்டாங்க. இது அப்படியே காலகாலமா போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நாள் சின்ன பையன் தான் பெரிய பையன் ஆயிட்டான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனுக்கு நிறைய அங்க இருக்க சட்ட திட்டங்கள்லாம் தெரியுது. அங்க என்ன நடக்குது ஏது பாக்குறான், எது சரி எது தப்பு அவனுக்கு புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அரசர் என்ன பண்றாருன்னா, இவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குமே அப்படின்னு, இவன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்பிக்கையால இருந்திருக்கான் அப்படின்னு ஒரு பொருளாதார மந்திரி அவனுக்கு கொடுக்குறாரு. நம்பிக்கையான பையன் இங்கதான் இருக்கான், இதனால தப்பு தாண்டா பண்ண மாட்டான், சின்ன பிள்ளை நம்ம கூட இருந்தா வந்து ஒரு நிதியமைச்சரா பொறுப்பு கொடுக்குறாங்க. ஒரு சூழ்நிலையில அந்த அரசர் இறந்துட்டாங்க. இளவரசர் சார்ஜ் எடுக்கிறாரு. இளவரசர் சார்ஜ் எடுத்து கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இவனை கார்னர் பண்றாங்க. இந்த பொருளாதார மந்திரியை கார்னர் பண்றாங்க. இவன் வந்து தேவையில்லாம நிறைய தில்லுமுல் பண்றான், உங்க அப்பா இருக்கத்திலேயே நிறைய ஏமாத்தி நிறைய எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவனை பத்தி சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் சொன்னோடனே அரசருக்கு வந்து அந்த இளவரசருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஒரு நாள் சொல்லாமலாம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பார்த்தா நல்லா பிரம்மாண்டமா இருக்கு, பெரிய வீடு. பிரம்மாண்டம்னா ரொம்ப பிரம்மாண்டம்ல, பரவாயில்ல நல்லா இருக்கு. ஏன்னா இவன் சம்பாதிக்கிறான்ல, இவெல்லாம் சம்பாரிச்சு வந்திருக்கான், அவங்க அப்பா விவசாயம் பாக்குறவங்கள இருக்கு. இருந்தாலும் வீட்டுக்கு போனோன்னே பாத்தீங்களா உங்களை ஏச்சி இவ்வளவு தூரம் சம்பாரிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் இருந்தாலும் அந்த அரசர் வந்து நம்பல. இது என்னது அது என்ன பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு ரூம் மட்டும் மூடி இருக்கு. அந்த ரூம் என்னென்ன திறப்பா அப்படின்னா, இல்ல இந்த ரூம்ல தான் நிறைய திங்ஸ் வச்சிருக்கானா இருக்கும், நம்மகிட்ட வந்து கொள்ளையடிச்சு அங்கதான் வச்சிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பையன் என்ன பண்றா, அரசு என்ன இந்த ரூம் திறக்கணுமா, திறந்து காமிக்கிறாங்க. திறந்து காமிச்சோன்னே நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஒரு அண்ணாமலை ரஜினிகாந்த் படம் பார்த்திருப்போம். அண்ணாமலை வந்து இன்னும் பழைய அண்ணாமலையா தான் இருக்காருன்னு சொல்லி ஒரு வீடு காமிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உள்ள போனோம்னா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுல அவங்க கஷ்டப்படத்துல இருக்கிறதுல இருந்த வீடு மாதிரி அந்த ரூம் அப்படியே அப்படியே டெக்கரேஷன் அப்படியே இருக்கும். ஐயா இது வந்து எங்க அப்பா வந்து அவருக்கு வந்து எனக்காண்டி கட்டு கொடுத்த இந்த வீடு, சரியா? ஆனா இது வந்து நான் அரசர் வந்து என்னை கூட்டு போறதுக்கு கூட நான் இருந்த வீடு இது அப்படின்னு சொல்லி அந்த ரூம் ஃபுல்லா காமிப்பான். நான் இன்னும் இந்த இடத்துல தான் நாங்க இருக்கோம். நாங்க வந்து யாராவது நான் வந்து ஒரு பொருளாதார மந்திரியா என்னை பார்க்க யாரும் வந்தாங்கன்னா ரிசப்ஷன் கால் மாதிரி எல்லாரும் இந்த இடத்துல வர வச்சு நாங்க பேசுவோம். அவங்களுக்கு ஏதாவது உண்ண ஆகாரம் கொடுத்து அவங்களை வழி அனுப்பி வைப்போம். ஆனா நாங்க தங்குறது இங்க தான் தங்கியிருப்போம், நாங்க வந்து எப்பயுமே அந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாப்ல. அப்புறம் தான் உணர்றாரு அந்த இளவரசர் வந்து, நம்ம அப்பா வந்து அரசர் வந்து சரியான ஆளதான் பொருளாதார மந்திரி அனுப்பிச்சிருக்காரு. அதாவது பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறை அடைய முடியும்னா இதுதான் உதாரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, சிறப்பு. அடுத்து வந்து அரசு சட்டங்களால் அமைய வேண்டியமன்றி மனிதர்களால் அல்ல. அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமென்றி மனிதர்களால் அல்லன்னா, இது வந்து எந்த இடத்துலையுமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, என்ன வந்து நான் விருதுல எங்க பார்த்தாலும் வந்து ஹெல்மெட் போட்டு தான் நம்ம போவோம். நான் போவேன். நம்ம ஜேசி மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு கார்ல போனாலும் கண்டிப்பான முறையில் அந்த சீட் பெல்ட் போட்டு தான் போவாங்க. இந்த ரூல்ஸ் போட்டால் தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஜேசிஸ்ல வந்து எவ்ரி மந்த் 10th நினைக்கிறேன் 10th MRF அனுப்புவோம் நினைக்கிறேன், இல்லைங்களா பிரசிடென்ட்? 10th MRF அனுப்புவோம். ஹலோ 5 5ஆம் தேதி அனுப்புறோமா? 5ஆம் தேதி அனுப்புறோம். ஓகே, 5ஆம் தேதி MRF அனுப்புறோம்னா இந்த மாசம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு 5ஆம் தேதி நம்ம வந்து MRF அனுப்புறோம். அதாவது இப்போ நிறைய நம்ம சேல் டாக்ஸ் ரிட்டர்ன் கொடுப்பாங்க, ஒரு 15 20 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கணக்கு ஒண்ணுன்னா எழுதி வச்சு அதை ஃபைல் பண்றாங்க. அது வந்து யாரா இருந்தாலும் சரிதான் இந்த டேட்ல அனுப்பி ஆகணும் அப்படிங்கிறது தான் கட்டாயம். இதை ஒரு சின்ன ஒரு கதையில லிங்க் பண்றேன். இது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்கும் இல்லையா பார்த்துக்குவோம். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமென்றி மனிதர்களால் அல்ல அப்படின்னா, ஒரு இந்த நம்ம சொல்லுவாங்கல்ல, இறந்த அப்புறம் நரகத்துக்கு போவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு சில இறந்தவங்க வந்து சொர்க்கத்துல இருக்காங்க, ஒரு சிலர் வந்து நகரத்துல இருக்காங்க. சொர்க்கத்துல இருக்கணும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க, நகரத்துல இருக்குன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காங்க, கொஞ்சம் சண்டை போட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. என்னப்பா நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து கை மாதிரி இல்ல, ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இந்த எல்போ இருக்குல்ல, மடக்கிற இடம் அவங்களுக்கு இல்ல, அது கை அப்படி நீண்டே இருக்கு. சரிங்களா? அந்த நரகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அன்ன ஆகாரம் வந்திருக்கு, சாப்பிடணும்னு வந்திருக்காங்க. சாப்பிட்ற இடத்துல இதை எடுத்து சாப்பிட கையில இங்க கொண்டு போக முடியாது, இப்படிதான் கொண்டு போற மாதிரி இருக்கும். சரியா? நேரத்துக்கு கொண்டு போற மாதிரி இருக்கும், இது எல்போ திரும்பாது. ஆனா யாரும் சாப்பிட முடியாம அந்த சாப்பாடை சிந்தி செதறி வேஸ்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும். இது அப்படியே அங்க சொர்க்கத்துல போய் பார்ப்போம்ட்டு போறாங்க. சொர்க்கத்துல போய் என்ன நடக்குது போய் பார்க்க போனோம்னா, அங்க இருக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா ஃப்ரீயா இருப்பாங்க. என்னடா எப்படா சாப்பிட்றாங்க பார்த்தோம்னா, இவன் கையில எடுத்ததை அப்படியே எடுத்து பக்கத்துல ஒன்று கொடுப்பான், பக்கத்துல எடுத்து இவனுக்கு கொடுப்பான். நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க எல்லாரும், எதுவுமே சிதறப்புல நல்லா இருக்காங்க. அதாவது ரூல்ஸ் தான், உனக்கு கை இப்படிதான் இருக்கும், இதை நீ எப்படி யூஸ் பண்றியோ. சட்டம் மனிதர்களால் கிடையாது, சட்டம் அதாவது அரசு சட்டங்களை அமைய வேண்டும் என்று மனிதரால் அல்லங்கிறது இந்த இடத்துல சின்ன ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கி உள்ளது. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமை அடங்கி இருக்கு. இந்த இடத்துல என்ன கதை கொடுக்கலாம் நான் யோசிக்கிறதுல தான், ஒரு பையன் இருக்கான், ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பையன், சும்மா ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருக்கான்.
அவங்க அப்பா வந்து அவன்கிட்ட கேட்கறாரு, டேய் உனக்கு வந்து நீ என்னடா படிக்கிற, உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு ஒரு சில விவரம் கேட்கறாரு. தெரியும்பா தெரியும்பா அப்படிங்க. இந்த பசல் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசல், அதை மாத்துறது, பொம்மை மாதிரி மாற்றுறது இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. அவன் முன்னாடி ஒரு மேப், ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து கிழிக்கிறாரு. ஒரு 20-30 கிழிக்கிறாரு. கிழிச்சு இந்த மேப்பை ஒண்ணு சேர்றா அப்படிங்கிறாரு. அவனுக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியுங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம பையன் பிரில்லியன்ட்ங்கிற அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பாக்குறாரு. கிழிச்சு போட்டாரு, சேர்றா அப்படிங்கிறாரு. நான் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அவன் கிளம்பி போயிட்டாரு. அவன் என்ன பண்றான், ஒன்னா எடுத்து பாக்குறான் இது பண்றான். அவர் வர்றதுக்குள்ள எடுத்து ஒட்டி ரெடி பண்ணி வச்சிட்டான். இந்த பாருங்கப்பா அப்படிங்கிறான். அவருக்கு புரியல, எப்படா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அதை திருப்பி காமிக்கிறான். பின்னாடி பார்த்தா ஒரு ரஜினிகாந்த் படம் இருக்கு. முன்னாடி வேர்ல்டு மேப் இருக்கு, பின்னாடி இந்த ரஜினிகாந்த் படம் இருக்கு. நான் இந்த ரஜினிகாந்த் படத்தை நான் ஒட்டி வச்சேன் சார், ஒட்டி வச்சேன்ப்பா, இது வந்து மேப்பா மாறிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, நம்ம பையன் கொஞ்சம் பிரில்லியண்டா தான்டா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது அப்படின்னா, மனித ஆளுமை தான் அந்த பூமியே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி மனித சேவை மகத்தான சேவைனா நாங்கள் நம்புகிறோம். மனித சேவை மகத்தான சேவைனா என்னன்னா, ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு தீவிர சுவாமி பக்தர், ஒரு முருகன் பக்தர் இருக்காரு, சரிங்களா? அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்னு இல்ல, இருந்தாலும் ஒரு நேர்த்திக்கடன் போடுவார். இந்த ஒரு அமாவாசை பௌர்ணமினா மேல மலையேறி வந்து சாமிக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு அவங்க பஞ்சாமிரத்து தேவையான ஒரு திங்ஸ் கொடுக்கறதுக்கு அவரோட வேண்டது கண்டிப்பா ஒரு திங்ஸ் அது இருக்குன்னு சொல்லி கொடுப்பாரு. இந்த தடவை அவர் போக முடியல. ஒரு பெரிய வாழைப்பழ தார் எடுத்து அவங்க ஸ்டாஃப், அவங்க வேலைக்காரங்க கையில கொடுத்து, இதை போய் பழனியில போய் இங்க கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாமிரத்து கண்டிப்பா கொடுக்கணும், கொடுத்துட்டு வந்து ஒரு தாரை கொடுத்து விடுறாரு. இவர் அந்த தாரை, அந்த வாழைப்பழ தாரை ஷோல்டர்ல வச்சுட்டு நடந்து போறாங்க. மலை ஏறி போயிட்டு இருக்காங்க. மலை ஏறி போயிட்டு இருக்காரு. ரொம்ப போக போக தண்ணி குடிக்கல, இந்த வெயிட்டை கீழே இறக்கி வைக்க முடியாது, என்னடா பண்றேன்னு சொல்லி போயிட்டு இருக்குது. ரொம்ப களைச்சு போயிட்டாரு. காலைல சாப்பிட்டாருன்னு கூட தெரியல, ரொம்ப களைச்சு போயிட்டாரு. ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா 2 வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு. சரிங்களா? சாப்பிட்டுட்டு மேல கொண்டு போய், ஏன்னா இவ்வளவு வாழைப்பழத்தார்ல 2 வாழைப்பழம் சாப்பிட்டா தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு மேல போயிட்டு சாமிகிட்ட போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இன்னும் அவங்க ஓனரை பார்த்து சொல்லல, இந்த மாதிரி நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஓனரை பார்த்து சொல்லல. அன்னைக்கு நைட்டை வந்து அவங்க ஓனர் நல்லா படுத்து தூங்கி இருக்குதா, திடீர்னு அவங்க ஓனர் ஒரு கனவு வருது. கனவுல வந்து முருகன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நானும் நீ கொடுத்த பிரசாதம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சுப்பா, ரொம்ப நன்றிப்பா, 2 வாழைப்பழமும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டேன்னா இவருக்கு என்னன்னா நான் ஒரு வாழைப்பழ தார்ல கொடுத்தேன், சாமி சொல்ற 2 வாழைப்பழம் கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு டவுட் ஆகி போச்சு. மறுநாள் காலைல எந்திரிச்சு போய் அந்த வேலைக்காரட்ட போய் கேட்கறாப்ல, நீ என்ன பண்ண, மேல தார் போய் கொடுத்தியா கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கொடுத்தேன் சாமி அப்படிங்கிறான். எத்தனை வாழைப்பழம் கொடுத்தேன்? இல்ல நான் தாரை போய் அப்படியே கொடுத்துட்டு வந்துறேன், எத்தனை நான் இல்லையா அப்படின்னாப்ல. இல்லடா, சாமி சொல்றது எனக்கு கனவு சொல்லிச்சு, 2 வாழைப்பழம் தான் கொடுத்தேன்னு சொல்லுது, நீ எப்படா மொத்தமா கொடுத்தேன்னு சொல்ற, எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்கறதுல தான் சொல்றாப்லையா, இல்லையா நான் வந்து நடந்து போனேன், ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சாப்பாடு தண்ணி தாங்க ரொம்ப இருந்தது, நான் 2 வாழைப்பழம் நான் எடுத்து சாப்பிட்டேன், அவ்வளவுதான், அந்த தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாப்லையா. அந்த மனித சேவை மகத்தான சேவை நாங்க நம்புகிறோங்கிற மாதிரி, நம்ம கடவுளுக்கு படைக்கப்பட்ட அந்த அந்த வாழைப்பழ தார்ல இருந்து 2 வாழைப்பழம் வந்து டைரக்டா அந்த மனிதன் சாப்பிட்டது வந்து கடவுளுக்கே கொடுத்த மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டாங்களாம். மனித சேவை மகத்தான சேவைன்னு நாம நம்புகிறோம். இன்னைக்கு வரைக்கும் ஜேசிஸ்ல வந்து, அதாவது இந்த எம்பவரிங் யூத் ப்ரோக்ராம், ஃபியூச்சர் ப்ரோக்ராம் அண்ட் கம்பெனி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நிறைய கொடுக்குறோம். இது எல்லாமே டைரக்டா மனித சேவை மகத்தான சேவை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது போக ஆக்சுவலி இது வந்து முடிஞ்சு, ஜேசி கிரேட் பத்தி முடிஞ்சு. இது போக நான் 2013 பிரசிடண்டா இருக்கத்துல ஒரு 10 மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு வந்து ஹெச்எஃப் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தேன். ஒரு நபருக்கு 2000 மணிக்கு அந்த 2013 வாங்கி கொடுத்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது இந்த நிகழ்ச்சி. சரிங்களா? சொல்ல விரும்புறேன் இந்த இடத்துல, கண்டிப்பா பாயிண்ட் பண்ணி சொல்லணும். இது மாதிரி நிறைய பண்ண முடியும். நம்மளால என்ன பண்ண முடியாது? நான் பண்ண நிகழ்ச்சி பேப்பர்ல வரும், நியூஸ் பேப்பர்ல வரணும் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி பண்ணணும். எந்த மாதிரி பண்ணணும்? இப்ப ஒரு நெல்சன் மண்டேலா வந்து ஜெயில, அவரோட வாழ்க்கை காலம் ஜெயில அழிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஜேசியோட எண்டு வந்து 18ல இருந்து 40 வயசுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல அவர் ஜெயில இருந்து அவரோட வாழ்க்கையே அழிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுல லைஃபே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுல அவர் வர்றாரு. வந்தோடனே அவர்கிட்ட கேட்கறாங்க, இவ்வளவு காலம் நீங்க ஜெயில இருந்து உங்க லைஃப் அழிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் கேட்கறதுல, சோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பிசினஸ் இன்னைக்கு பண்ண தெரியாம யாராவது இருக்காங்களா? விருதுநகர் பொறுத்த வரைக்கும் எங்கனாலும் சரி, பிசினஸ் பண்ண தெரியும் யாருமே கிடையாது. பட் ஆனா அடுத்து என்ன பண்ண போறோம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பிசினஸ் வாட் நெக்ஸ்ட் டாபிக்ல நான் 2013 கிட்டத்தட்ட 5 டாபிக் கொடுத்தேன். ஒரு கார்பரேட் லெவல் ட்ரைனிங் கொடுக்குற ட்ரைனரை வச்சு நான் ட்ரைனிங் கொடுத்தேன்.
ஒவ்வொன்றுமே பெய்டு ஈவெண்ட் தான் சிறப்பாக பண்ணோம். ஒவ்வொரு ஈவெண்ட்ல அட்டன் பண்ணவங்க அடுத்தடுத்த ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட 5 ஈவெண்ட் எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. இதுவும் செஞ்ச முடிஞ்சது. ஒவ்வொரு ஈவெண்ட் முடிய நான் வந்து பத்திரிகை கொடுத்துருவேன். பத்திரிகையில் பப்ளிஷ் ஆகும். இது வந்து எங்களுக்கு அடுத்த லெவல் போற எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் பத்திரிகையில நியூஸ் வர்றது. சரிங்களா? ஓகே. இருந்தாலும் இன்னும் ஒரு கதையா சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஜேசியை பத்தி என்ன கதை சொல்ல முடியாதுன்னா, நான் 2013-14 ஒரு ஜேசி லீடரே இந்த கதை சொன்னாங்க. அந்த கதை இந்த கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம எல்லாருமே தெரியும் 2020 வந்து கொரோனா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கொரோனாவை யாராவது ஜெயிக்க முடிஞ்சதா? நம்ம ஜெயிச்சோம். அது செஞ்சு முடிச்சுட்டு அதான் போயிடுச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆனா இதே மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான், பெரிய பூதம், பெரிய ராட்சசன், பெரிய அரக்கன் எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஒருத்தன் வரான். அவனை அடிக்கணும்னா யாரு போய் நின்னாலும் சரிதான். யாரு போய் அவன் முன்னாடி போய் நின்னாலும் சரிதான். அவனோட 2 மடங்கு பவர் அவனுக்கு வந்துடும். அதை எதுல நிக்கிறவங்களுக்கு அவனுக்கு வெளியில யார் நிக்கிறான்? இப்ப நானே போய் அந்த ராட்சசன் அடிக்க போறேன் அப்படின்னா என்னோட பவர்ல 2 மடங்கு அவருக்கு போயிடும். அப்பனா நான் போய் அவனை போய் அடிக்க முடியுமா? இப்படிதான் ஒரு குஸ்தி வீரர் போறான். நான் போய் அவனை போய் அடிக்க போறேன்னு போறாப்ல. போகத்துல குஸ்தி வீரர் போய் அங்க சண்டை போடலாம். போகத்துல அங்க வந்து அந்த அரசனுக்கு அந்த ராட்சசனுக்கு வந்து 2 மடங்கு பவர் வந்தோடனே இவனால அவரை ஜெயிக்க முடியல. செத்து போயிட்டான். அடுத்து அடிச்சு தோத்துட்டு வந்துட்டான். ஓகே. 2வது வந்து ஒரு ஒரு கத்தி சண்டைக்காரர் ஒருத்தர் வர்றாரு. அவரு போய் நான் போய் ஜெயிக்க போறேன்னு போறாப்ல. அங்க போனா அதே மாதிரிதான். அந்த கத்தி சண்டை அவருக்கு என்ன பவர் இருக்கு அந்த பவர் 2 மடங்கு பவர் அவருக்கு போயிருச்சு. அந்த அரசனுக்கு போயிருச்சு. அவனால இவங்களுக்கு ஜெயிக்க முடியல. சரிங்களா? அடுத்து வந்து ஒரு பாப்பா, குட்டி பாப்பா, நான் போய் அங்க ஜெயிக்க போறேனே அப்படின்னு போறாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த குட்டி பிள்ளை போய் அங்க போய் சண்டை போட போறது, இவ்வளவு பேர் இவ்வளவு பெரிய ஆளுகளாம் முடியல, இந்த பிள்ளை என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த பிள்ளை போய் அங்க போய் நின்று ஹாய் சிரிக்குது. ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கை கொடுக்குறான். அவனும் ஹாய் ஃபைன் அப்படின்னு கை கொடுக்குறான். சரிங்களா? உடனே இந்த பாப்பா என்ன பண்றானா, கையில வச்சிருந்து ஒரு ஆப்பிள கொடுக்குறான். உடனே அவன் 2 ஆப்பிள கொடுக்குறானா. சரிங்களா? உடனே அவன் இந்த பாப்பா என்ன பண்றானா, சந்தோஷமா அவன் வச்சிருந்த ஒரு நைட் மதியம் சாப்பிட கொஞ்சம் டிஃபன் எடுத்து கொடுக்குறான். அதை சாப்பிட்டு மேக்கட் பாக்ஸ் கொடுக்குறான். இந்த மாதிரி ஜேசிஐட்ட வந்து அழிக்கிற இந்த ராட்சசன் தான் ஜேசிஐ. சரிங்களா? அவனுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அது டபுளா இல்ல ட்ரிபிள் இல்ல எவ்வளவு நாளும் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவனை அடிச்சு ஒழிக்கிற எவனால முடியாது. சாரி, அதாவது போன வருஷம் 2024 ஜேசி இந்தியாவோட 75th செலிப்ரேஷன், டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன் கல்கத்தால நடந்து எல்லாரும் போயிட்டு வந்தோம். இதே மாதிரி 2015 ஜேசிஐயோட சென்டினரி செலிப்ரேஷன் ஹைதராபாத்ல இன்னைக்கு நம்ம நாட்கான் போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா, நவட்டல்ல வச்சு நடந்தது ப்ரோக்ராம். அதுக்கு நாங்க போயிட்டு வந்தோம். அதுக்கு அட்டன் போயிட்டு வந்தாங்க. இந்த 100 ஆண்டு காலத்துக்கு மேல நடந்து இந்த ஜேசிஐ வந்து எவ்வளவோ ஆர்கனைசேஷன் இருக்கு. ரோட்டரி அலையன்ஸ் எவ்வளவு ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த எவ்வளவு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் இன்னைக்கும் எந்த இடத்துல மெம்பர்ஷிப் குரோத்தோ ஃபவுண்டேஷன் குரோத்லயோ எதுலையுமே தொய்வு இல்லாம இன்னைக்கு நம்பர் 1 பிளேஸ்ல போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த ஜேசிஐ வந்து ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் மட்டுமே, இந்த பயிற்சி துறை மட்டுமே இந்த ஜேசி இன்னும் வளர்ந்து கொண்டு போயிருக்கு. இதுக்கு இன்னும் பக்கபலமா வந்திருக்கு. ஜேசி அலுமினி கிளப்னு ஒண்ணு வந்திருக்கு. இவங்க இருக்கிற வரைக்கும் ஜேசி இன்னும் மேல வளர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜேசி சிவகாசி லைன்ஸ் பிரசிடென்ட் அண்ட் சுபத்ரா மேடம் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சு இந்த வாய்ப்பை இதோட முடிச்சுக்கிட்டு இன்னும் மேன்மேல் அடுத்தடுத்த ட்ரைனிங்ல உங்களெல்லாம் சந்திக்க வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சுபத்ரா மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டீப் எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப அருமையா இருந்தது. நம்மளோட ஜேசி கிரீடை வச்சே ஒரு சிறப்பான ஸ்டோரிஸ், திருநீரில் ஆரம்பிச்சு மனித சேவை வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட்டை நமக்கு கொடுத்த ஃபேக்கல்ட்டிக்கு நம்மளுடைய சார்பா வாழ்த்துக்கள். அண்ட் ஓப்பனிங் remarks by Zone Officer Orientation Chairman JFM Dr. Subhatra Selvatharayan. 1 second, sir, please wait. President, ஒரு small correction. So, 2வது டைம் நம்ம சொல்ல privilege to zone officer orientation அடிச்சு. Privilege. Thank you. Okay, thank you so much. So, session ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே sir was telling very
clearly that I'm going to make that session little different. You made it, sir. கொஞ்சம் நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. நான் கொஞ்சம் யூனிக்கா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது. அந்த விஷயம் வாஸ் ஹைலைட்டட் இன் யுவர் பிரசன்டேஷன் ஐ ஹேவ் சீன். நம்மளோட ஜேசிஐ கிரீட மையப்படுத்தியே அதை கதைகளோட இணைச்சு அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. செஷன் வாஸ் வெரி லைவ்லி அண்ட் எவ்ரி டைம் we need to create a special identity. நிச்சயமா. சோ அந்த வகையில this JCI அதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு காரணியாக அமையுது. பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல அது எந்த மாற்றமும் இல்லை. சோ அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது. சோ அந்த வகையில ட்ரெயினர்ஸ் ஃப்ரம் ஜேசிஐ அப்படின்னு சொன்னா ஆல்வேஸ் யூனிக். ஸோ தட் யூ ஹவ் ப்ரூவன் வித் யுவர் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதிகபட்சம் நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே பயன்படும்படியாக உங்களோட நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஜேசிஐ கிரீடு கூட அவங்க தமிழ் அழகா வாசிச்சாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோஸ்ட் பிரசிடென்ட் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சேர். கரெக்ட் டைம்ல நம்ம லாகின் பண்ணி இந்த செஷன் ஒழுங்கா நேர்த்தியாக போயிட்டு இருக்கு. அண்ட் today from the morning to till now we had different sessions, and this is the third session of day 2 of the mega online orientation program. This is session 11th session as per the order of the 25 sessions we have planned. The 16th up to 16th session we'll be doing by today, followed by our Jeet sir, JCHCF SP Jeet sir is a zone vice president 2016 and a zone trainer. Followed by him மதனராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேசிஐ பிபி நேஷனல் ட்ரெய்னர் அவர்கள் நமக்கு அடுத்த செஷன் ஆஃப்டர் த லஞ்ச் பிரேக் வர இருக்காங்க. அண்ட் இட் வில் பி ஹோஸ்டட் பை ஜேசிஐ சிவகாசி டச்சஸ் அஞ்சனா கார்த்திக் பிரசிடென்ட் அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த செஷன்லும் இதே மாதிரி நம்ம நல்ல கண்டென்ட் அண்ட் த சேம் டைம் நல்ல ஒரு மோட்டிவேட் கோட் அண்ட் ஹியர் எல்லாருக்கும் given to me. உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க் அப்புறம் we can move on to vote of thanks. Thank you sir. Thank you so much. Thank you ma'am. Thank you. Feedback and questions நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயும் செஷன் சூப்பரா இருந்தது. ரொம்ப ஒரு டீப் எக்ஸ்பிளனேஷன் வந்து சார் கொடுத்துருந்தாரு. சாரை பத்தி அவ்வளவா நம்மளுக்கு அறிமுகம் இல்லை, பட் இவ்வளவு தூரம் சாருக்கிட்ட எதிர்பார்த்தது ரொம்ப ஒரு பெருசா நிறைய லேர்ன் பண்ண மாதிரி இருந்தது. ஜேசிஐக்கும் நம்மளுடைய ஜேசிஐ லைன் மற்ற அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். Thank you Padnakumari. Any other feedbacks and questions? அதனே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ். JCI இந்தியா ஜோன் 18 இந்த மெகா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடந்தது. நம்மளோட ஜேசிஐ கிரீட் எஸ்பி ஜீத் சார் ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரியான அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்றத ரொம்ப அற்புதமா அந்த செஷன்ல இருந்து இந்த செஷன் ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட ஒரு மெம்பர்ஸ் இதுல பயணம் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் அவுட்லைனா இருக்கும் அப்படின்றதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. ஒரு மிகச் சிறப்பான ஒரு நோட்டமா இருந்தது. இந்த செஷனை 25 செஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்றது